மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளைக்குரிய தேவமன்னாவாக ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம். ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டார். கேட்கிற அருமையான தேவச்சனமே, ஈசாக்கிற்கு ஒரு பழக்கம் அந்த நாட்களிலே இருந்திருக்கிறது. அவனிடத்திலே அநேக நற்குணங்கள் அதிகமாக இருந்த போதிலும் அதிலே மிக சிறப்பான ஒரு குணம் என்னவென்று சொன்னால், அவன் தியானம் பண்ணுகிற ஒரு மனுஷனாக இருந்தான். அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே, தியானம் செய்கிற மனுஷனாக இருந்தான். எதை தியானம் செய்கிறவனாக இருந்தான்? வார்த்தையை. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலே உட்காராமலும் இரவும் பகலும் வேதத்திலே தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமாம், துன்மார்க்கருடைய வழியிலே நடவாமல், பாவிகளுடைய வழியிலே நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலே உட்காராமல், வேதத்திலே தியானமா இருக்கிற தேவ பிள்ளைகள் அவர்கள் பாக்கியவான்களாயிருப்பார்கள். தியானம் பண்ண வேண்டியது மிக அவசியமாயிருக்கிறது. எதிலே நம் சிந்தையை செலுத்தவில்லை என்று சொன்னாலும் நம்முடைய ஆத்துமாவை ரட்சிக்க வல்லமையுள்ளதாயிருக்கிற வேதத்தின் மேலே நாம் தியானமாயிருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. வேதம் தான் நம்மை உயர்விக்கிறது. சங்கீதம் 19ஆம் அதிகாரத்திலே 7 முதல் சில வார்த்தைகளை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. அவருடைய சாட்சி சத்தியமாயிருக்கிறது. அது பேதைகளை ஞானியாக்குகிறதா இருக்கிறது. பேதையராயிருந்தாலும் அப்படிப்பட்டவர்களையும் ஞானிகளாக மாற்றுகிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையானதாக இருக்கிறது. இருதயத்தை மகிழ்ச்சியாக்குகிறதா இருக்கிறது. அவருடைய கற்பனை தூய்மையாகவும் கண்களை தெளிவிக்கிறதுமாயிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, பொன்னிலும் பசு பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும், தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகுகிற தேனிலும் அது மதுரமுள்ளதாய் சுவையுள்ளதாய் இருக்கிறதுனாலே அப்படிப்பட்ட வார்த்தையின் மேலே தியானமாயிருங்கள். அப்படிப்பட்ட வார்த்தையின் மேலே பிரியமாயிருங்கள். நிச்சயம் நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். நீங்கள் கையிட்டு செய்கிற காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவா என்கிறதிலே கொஞ்சம் சந்தேகமில்லை. ஆமென்.